பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் அவன் வாரான். வந்து இங்க கால் வச்ச உடனே அவனுக்கு என்ன ஆயிருது? இந்த கூட்டத்துக்குள்ள நமக்கு என்னடா வேலை? இந்த தொந்தரவுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்ம தவிக்க முடியாது. ரைட், நம்ம வந்த பிறவிக்கு என்னவோ அதுக்கு என்ன வழியில போகணுமோன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வனத்துக்குள்ள ஓடி போயிடுறான். ஏன்னா இவன்ட்ட என்ன பாட்டு பாடினாலும் இவன் கேட்க மாட்டான். அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்தா அதை செய்ய மாட்டான். இவனோட எப்படி மல்லுக்கட்ட? அப்படின்னு அந்த இது வந்ததுனாலதான் பல மகான்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிறந்து மறைஞ்சிருக்கிறாங்க. மகான்கள் நிறைஞ்ச பூமி எது அப்படின்னா தமிழ்நாடு தான். ஆனா மக்களோட நின்றுருக்காங்களான்னா நிக்கல, பெருவாரியா நிக்கல, எல்லாம் காட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. ஏன்டா இவங்கெல்லாம் அப்படி ஓடி இருக்கிறாங்க? இவ்வளவு சக்தி படைச்சு வந்து பிறவி போலாம் வந்து ஏன் இவங்க ஓடி இருக்கிறாங்கன்னு ஆராய்ஞ்சோம்னா நம்ம அதுக்குள்ள வந்து நின்னதுக்கு அப்புறம் தானே தெரியுது, ஓ இதுக்காக பயந்து தாண்டா எல்லா பேரும் ஓடி இருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு மனிதன் குடும்பத்துல பல பிரச்சனைகளோட நம்ம வர்றான் அந்த இடத்துக்கு அப்படின்னா அவனுடைய கர்மாவை களை எடுக்கிறதுக்கு, பாவத்தை களை எடுக்கிறதுக்கு 36 மாசம் தான் தேவைப்படும் சொல்றோம். 36 மாசம் தாண்டிட்டா எவ்வளவு பெரியதா இருந்தாலும் 36 மாசம் தாண்டிட்டா அவன் வந்து மேன்மை அடையணும் அந்த குடும்பம் சொல்றோம். 4 வருஷம் ஆகி அதே இடத்துல இருந்தா அது யாரோட தப்பு? அப்ப சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஒண்ணுமே இப்படி சரியில்லாதவங்களோட நம்ம உள்ள கிடந்து மல்லு கட்டுறத விட ஓடி போயிருது நல்லது இல்லையா? அதைத்தான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. இப்போ திருமங்கலத்துக்கிட்ட இருக்கிறவரு அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காரு. யாருக்கும் எந்த இதுவும் பண்றது கிடையாது. ஆமா, போங்க, எதுவும் கிடையாது. நீ எங்கேயாவது கூப்பிட்டீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தா நான் வரேன், இல்லைன்னா வரல. அப்படி இருக்காரு ரவி. யாருக்கும் எந்த இதுவும் அவர் வந்து நடத்துறது கிடையாது. எதுக்கு இவங்கள்ட்ட போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கணும் அப்படின்னு. புரியுதா? அந்த இப்ப அணு ரீதியா எனக்கு இந்த பிரதேசிக்க தெரியுது இல்லையா? அட போடா, இவங்கள்ட்ட இப்படி மல்லு கட்டிட்டு கிடக்க வேண்டியிருக்கு வருது இல்லையா? அது என்ன இளவு உங்க குடும்பத்துல என்ன சுகம் கிடைக்குதோ என்ன நன்மை கிடைக்குதோ தெரிய மாட்டேங்குது. தனால கிடந்ததுல மல்லு கட்டி தவிச்சிட்டு கிடக்குறீங்க. சரி, இதுதான் உங்களுடைய நிலைமை. பார்த்துக்கங்க எப்படி போகணுங்கிறத. மணி என்னாச்சு? 2:05. ஒரு 3 மணி ஆச்சுன்னா அந்த குடன்ல தள்ளி விட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அப்படி கூப்பிட்டு போய் உறங்க விட்டுறலாம். என்ன வேற என்ன செய்ய? அதாவது உட்காருவீங்களா உட்கார மாட்டீங்களா? இப்படி கண்ணை இப்படி சொருகிக்கிட்டு இருந்தா ஒன்னு எஞ்சியே போயிருச்சு படுக்கிறதுக்கு. சரி, இதுதான் உங்க நிலைமை. இதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் பாட்டு பாடி என்ன செய்ய போறேன்? சரியா புடிச்சிட்டு போனா உன்னைய கூப்பிட்டு போற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் சேர்க்க போறேன். நீ பிடிக்கலன்னா நான் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறேன். அவ்வளவுதான். உன்னுடைய ஆன்மாவும் மனநிலையும் சரீரமும் இந்த பரதேசியை நம்பி நீ நிக்கிற அப்படின்னா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். அது வேற விஷயம். அதுக்கு நீ டிக்கெட் எடுக்க வேண்டாம், பாஸ்போர்ட் எடுக்க வேண்டாம், எப்படி அதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ சரியா இருந்தா நான் இந்த பரதேசி உன்னை எங்க கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போவேன். சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன்.
அதுக்கான தகுதியும் அதுக்கான உண்டான முயற்சியும் அதுக்கான உழைப்பும் உங்ககிட்ட இருந்தால் தானே, இல்லைன்னா இல்லை போ அப்படின்ட்டு போயிடுவோம். சரியா? சரி, இதுதான் உங்களுக்கு இவ்வளவுதான். தாய் நீ இப்படி கொஞ்சம் இப்படி வா தாய், உங்களை கவனிப்போம்.